ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டியாரா. லவ் ட்ராப் எபிசோட் நம்பர் 4. ஸ்டோரிக்குள்ளே போக முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போனா, ஜங்குக்கை சிஇஓவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அங்கே நடந்த சில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஜிஎஃப் கம்பெனி முன்னாடி தான் காட்டுறாங்க. ஒரு பிளாக் கலர் காரில் ஜங்குக் வந்து இறங்குறாரு. செம்ம கெத்தா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் தான் வேர் பண்ணியிருக்காரு. ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடிச்சு விட்டு அவரோட டெட்டூஸ் எல்லாம் வெளியில தெரியுது. ஐப்ரோஸ் கிட்ட பியர்சிங். கார்லேருந்து சும்மா மாசா இறங்குறாரு. அங்கிட்ட வயனும் இருந்திருப்பாங்க. இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போக முன்னாடி அங்கே அக்கௌண்டிங் மேனேஜராக இருந்த நம்ஜூன் புக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு, வெல்கம் சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் வயன் மேம். தேங்க்ஸ் நம்ஜூன். சார், உங்களோட கேபின் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன். வாங்க சார், வாங்க மேம். இதான் சார் உங்கள் கேபின். அதுக்கப்புறம் வயன் மேம், நீங்கள் சாரோட கேபினுக்கு உள்ளுக்கு ஒரு ரூம் இருக்குல்ல, அதுதான் இனி உங்களோட கேபின். அதை வயனும் பார்த்துட்டு சரின்னு உள்ளே பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக், நில்லு. சார், நான் உன்னை உள்ளே சொல்லிட்டேனா? அது சார், நான் சொல்லிட்டேனா? இல்லை. ஸோ நில்லு. நான் சொன்ன பிறகு தான் போகணும், புரியுதா? ஓகே சார். மிஸ்டர் நம்ஜூன் சார், எனக்கு இந்த கம்பெனியை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹையர் போஸ்ட்டில் உள்ளவங்கட்டு டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நான் பார்க்கணும். அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும், இல்லையா நம்ஜூன்? ஜங்குக் இப்படி சொல்லிட்டே வயனை பார்க்குறான். ஸோ அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் கேபினுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். நம்ஜூனும் போக ஜங்குக் அப்படியே வயனை ஒரு கிளார் விட்டுட்டு அவனோட சேருக்கு போகிறான். அதை தொட்டு ஃபீல் பண்ணி உட்காந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காடுறான். உட்காந்துட்டு வயனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்போ நம்மளை இப்படி பார்க்குறான்? பெருசாக பிளான் பண்ணுறானோ? சார், மே ஐ கம் இன்? நம்ஜூன். இந்தாங்க சார் ஃபைல்ஸ் எல்லாம். ஜங்குக்கும் ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி பார்த்துட்ருக்கான். இப்போ வயனோட ஃபைல் தான் வருது. அதை பார்த்தா அவங்க ஸ்கூல், யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் டாப்பராக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க மெடிக்கல் காலேஜ்லேருந்து பாதியிலே ட்ராப் அவுட் ஆகியிருந்திருப்பாங்க இல்லையா? அதே அவன் பார்க்குறான். வர் யூ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்? எஸ் சார். ஸோ வயன், இங்கன்னா அவன் ஆரோசரோடையா இருக்கான், இல்லை நீ தான் அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறியா? சார், இதெல்லாம் வச்சு பிஸ்னஸில் என்னத்தை பண்ணி கிழிக்க முடியும்? பட் சார், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் கம்பெனி, ஸோ ஐ ஸ்டாப் இட் வேன். ஜஸ்ட் ஸ்டாப். ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்பிளனேஷன். பட் சார், இஃப் ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன், ஐ நோ தட் வாட் வில் யூ டூ? என்ன திமிரா? நோ சார், I'm just saying in my point of view. That's all. You will talk. பேசுவீங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க மிஸ் வயன். ஏன்னா பிஸ்னஸில் ஒரு ஆணியும் தெரியாமல் பிஏ போஸ்ட் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, அதுதான். இதை பார்க்கக்குள்ள நம்ஜூனுக்கு தெரியுது கொஞ்சம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏற்கனவே முட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி ஃபார் த இன்டர்ஃபேரிங். அது வயன் மேம் சொல்கிறது உண்மைதான் சார். நீங்கள் அவங்க இந்த கம்பெனியில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏதோ இந்த ஃபைலில் இருக்குது சார். உண்மை என்னன்னா, மோர் தென் 5 years வயன் மேம் இங்கே இருந்திருக்காங்க ஆர்கே சாரோட. ஸோ உண்மையாக சொல்லணுன்னா இந்த கம்பெனியை பற்றி வயன் மேம்க்கு தான் நல்லா தெரியும். இதை கேட்டு ஜங்குக்கும் எல்லாம் எடுத்து பார்க்குறான். உண்மைதான், வயன் அளவுக்கு யாரும் அந்தளவு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை. இப்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே மிஸ்டர் நம்ஜூன், யூ கேன் கோ நவ். நம்ஜூனும் போயிட்டாரு. ஜங்குக்கு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு வயன்கிட்ட வந்துட்டு, மிஸ் வயன், யூ ஆர் ஸோ லக்கி. ஃபஸ்ட் டேவே கேபின்குள்ளே நுழைய முன்னுக்கு அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடலான்னு பார்த்தேன். பட் யூ ஜஸ்ட் எஸ்கேப்ட். யூ ஆர் ஜஸ்ட் லக்கி கேர்ள். பட் யூ நோ ஒன் திங் வயன், எந்த லக்காக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் இந்த ஜான் ஜங்குக்கு முன்னாடி நத்திங். ஸோ ஓவராக சந்தோஷப்படாத என்ன? இதை கேட்க வயனுக்கு கோவம் வருது. ஜங்குக்கை பார்த்து லைட்டாக முறைக்கிறாங்க. என்ன கோவம் வருதா? இந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்கிறது தைரியமா இல்லைன்னா பயமா? யோசிச்சு பார்க்கக்குள்ள பயமாக தான் இருக்கும் போல இருக்கே. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேறு போயிடுச்சுன்னா, ஓ காட், எனக்குள்ளே ரொம்ப ஸ்கேரியாக இருக்குல்ல. நோ சார், நான் எதுக்கு பயப்படணும்? இந்த போஸ்ட் நான் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான கிஃப்ட். அது என்னோடய ஜாப். இதுக்கு முன்னாடி எப்படி என்னோடய வேலையை நான் சரியாக செஞ்சணும், அதே மாதிரி இனிமேலும் செய்வேன். ஸோ எனக்கு பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை சார்.
வாவ்! திமிரு. உடம்பு முழுக்க திமிரு. எனக்கு திமிரா சார்? திமிரோட மொத்த உருவத்தையுமே பார்க்கணுன்னா கொஞ்சம் சைடில் திரும்பி பாருங்கன்னா இப்படி சொல்லிட்டு அயன் பாட்டுக்கு அவங்களோட கேபின் உள்ளுக்கு போயிடுறாங்க. ஜங்குக்கும் சைடாக பார்க்குறா. அங்கே இருக்கிறது மிரர். இப்போதான் வாயன் சொன்ன மீனிங் அவனுக்கு புரியுது. செம்ம கடுப்பாகுது. அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் வயனை இந்த வேலையை விட்டு போக வச்சு அவள் கஷ்டப்படுறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு இருக்குது. அங்கிட்டு வயன் பாட்டுக்க அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் மந்த்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வயனை ரொம்ப வேலை வாங்குவான். அவன் வேலையில் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பான். வயனை ஒரு பிளான் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை மாற்று இதை மாற்று அப்படின்ட்டு ஏதாவது இவனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்குவான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வயனோட ஐடியாஸ் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதை பார்க்க வேற வெறியாக இருக்கும். ஜங்குக் பண்ணுற மிஸ்டேக்ஸை கூட திருத்தி பக்காவாக மாற்றிடுவாங்க வயன். வேலையை விட்டு போக வைக்கிற அளவுக்கெல்லாம் பெருசாக இந்த ரீசனும் கிடைக்கவே இல்லை. அட் த சேம் டைம் ஜங்குக்கே சில நேரம் ஃபீல் ஆகும், வயன் இவ்வளோ போல்டாக இருக்கா, இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்ட்டு. அவனுக்கே ஷாக்கிங்காக இம்ப்ரெசிவாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டான். ஸோ போக போக வயனுக்கு புரியுது ஜங்குக்கு இப்படி தான். அவன் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை எல்லாத்துக்கிட்டையும் இப்படி தான் எரிஞ்செரிஞ்சு உள்ளறா. சரியான சிடுமூஞ்சி. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துடணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வேலையை காப்பாற்றிக்கணுன்னா நம்ம சைடில் இருக்க பாயிண்ட்ஸையும் அப்பப்போ ஆட்டிடியூடாக கெத்தாக சொல்லிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்படியே ஒரு 6 to 7 months ஸ்கிப் ஆகிருக்கும். இந்த டைம் பீரியடில் டயோங் ஜிமினோடையும் வயன் நல்லா ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு நாள் மார்னிங் தான் வயன் வீட்டில் அவசரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டே ஆஜுன், அப்போவே சொன்னேன்லடா கொஞ்சமாவது ஏர்லியாக எந்திரின்ட்டு. இப்போ பாரு எல்லாம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்னால தான் ஆஜுன். கா சாரிக்கா, நெக்ஸ்ட் இயர் வேறு ஃபைனல் இயர் வரப்போதில்ல, அதாங்க ரொம்ப படுத்துகிறாங்க. நான் ஒரு டயர்டில் தூங்கிட்டேங்க. ப்ளீஸ் சாரிக்கா. நீ எதுவும் பேசாத அர்ஜுன். நீ வேற ஐயோ, எனக்கு வேற ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. சும்மாவே அங்கே எப்படா என்ன அனுப்புறதுன்னு இதெல்லாம் உனக்கு சொன்ன விளங்காத அர்ஜுன் தலே அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நான் அன்றைக்கி நான் போகிறேன், நீ வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சாவி எடுத்துகிட்டு போவா அர்ஜுன், வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வயன் போகிறாங்க. அப்போது வைஷியோட கேபில் தான் போயிட்டுருக்காங்க. டேங்க இப்போல்லாம் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வாரால, அதனால தான் வயன் ஸ்கூட்டியில் போகலாம் போகிறதில்ல. ஸோ எப்படியோ ஆஃபீஸ் வந்தோன்னே, சரி வைஷு இதுக்கு மேலே பேசலாம் டைம் இல்லை, நான் கேபினுக்கு போகிறேன், இல்லைன்னா தெரியல அங்கே ஒன்று இருக்கே கத்தி ஊரே கூப்பிட்டோம், நான் போகிறேன் என்ன பாய் இப்படி சொல்லிட்டு வயன் அவசரமாக கேபினுக்கு போகிறாங்க. போயிட்டு குட் மார்னிங் சார். வயன் இப்படி விஷ் பண்ண ஜங்குக் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறான். நல்ல வேலை ஃபோனை பார்த்துட்ருக்கனால நான் லேட்டாக வந்தது பெருசாக மண்டைக்கு போடல. கடவுளே, இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருப்பேன். தண்ணி அப்படின்ட்டு ஃபில்டர்லேருந்து தண்ணி எடுத்து கடகடன்னு குடிக்கிறாங்க. பார்த்து ஒரேறி ஒரேடியாக போய் சேர்ந்துட போகிறேன். ஃபோன் தானே பார்த்துட்டு இருந்தான் பாவி, எப்படி ஒரு ஆசை பண்ண இதுக்கு. அப்புறம் இன்னைக்கு கிளைண்ட்ஸை வேற மீட் பண்ண போகணும். நீ தானே எல்லா ஃபைல்ஸையும் தூக்கிட்டு வரணும். பாதியிலே போய் சேர்ந்துட்டேனா, அதான் வேற ஒன்றும் இல்லை. இங்கிட்ட வயன்கா எந்த பிளானட்ல இருந்து பிடிச்ச என்ன கிரியேச்சர்டா இவன், இவ்வளோ கொடூரமாக பேசுகிறான் அந்த மாதிரி இருக்குது. என்ன பார்க்குற, போகணும் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். அப்புறம் என்ன இவ்வளோ ஸ்லோவாக குடிச்சிட்ருக்க? ஏன்னா நாளைக்கு வரைக்கும் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு குடிச்சிட்ருக்க போறியா? சார் நான் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள நீ பேசாத. நீ ஆல்ரெடி வந்ததே லேட்டு. நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தா அதை மறந்துடுவேன்னு நினச்சிட்ருக்கியா? ½ லேட்டு. அந்த ½ என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம் தெரியுமா? சார் நான் பேசாத. இப்படியே தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வயனை திட்டி இன்னுமே லேட் ஆகிட்டு இருக்கிறது ஜங்குக்கு தான். பாவம் மனுஷனுக்கு அது தெரியல. இந்த பக்கம் வயனை பார்த்தோன்னா இவன் என்னடா திட்டுவான்னு எனக்குள்ளே திட்டாமல் இருக்கான். அப்பாடா இன்னைக்கு திட்டலான்னு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இந்த கிழிக்கிறான். அந்த மாதிரி தான் இருக்குது. காம் டவுன் ஜெக்கி, காம் டவுன். இதோ பார், ஒழுங்கு மரியாதையா எல்லா ஃபைலையும் தூக்கிக்கிட்டு கார்கிட்ட வந்து சேரு. இப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போயிட்டான். வயனுக்கு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்திருக்கும். அவங்களும் எல்லா ஃபைலையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ காரில் வச்சு எங்கே போகணுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது Thursday போட்டிருக்கேன் சார். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ்க்கு மீட்டிங் வைக்கிறது ஃப்ரைடே இருக்குது சார். என்ன? நோ, ஸ்டாஃப் மீட்டிங் Thursday போடு. Thursdayவா? ஆனால் சார் ஃப்ரைடே தான் நல்ல டைம் இருக்குது, அப்போ தான். Thursday போடு. இங்கே நான் தானே பாஸ், நான் தானே மீட்டிங் வைக்க போகிறேன்.
அந்த டைம் எல்லாம் சரியாக தான் இருக்குது. தேர்ஸ்டே போடு. ஓ, ஸ்டாஃப்ஸ்கிட்ட எது சொன்னால் மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த சிடு மூச்சுக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன பேசாமல் இருக்க? உன்னை நான் மாற்ற தானே சொன்னேன். மாற்றுறேன் சார், மாற்றுறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் கம்பெனிக்கு போயிடலாம் சார். ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருக்குது. அட்லீஸ்ட் 3 hours ஆகும். அண்ட் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளையண்ட். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வர வழியில் மேக்ஸ் கம்பெனிக்கு போகலாம் சார். இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ் கம்பெனிக்கு போகிறோம், அதுக்கப்புறம் தான் ரிச்சர்ட் ஒரு கம்பெனிக்கு போகிறோம் சார். ஆனால் அதுதான் ஈஸியானவே. ஈஸி? ஆல்ரெடி நம்ம லேட்டு, அதுவும் உன்னால தான். இதில் மேடம்க்கு ஹாயாக ஈஸியாக வேறு போயிட்டு வரணுமா? நான் சொல்கிற மாதிரி தான் போகணும். ஜங்கு இப்படி சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். வயனை எதையாவது பண்ணி தொலைடான்ற மாதிரி விட்டுடுறாங்க. மேக்ஸோட கம்பெனிக்கு போயிடுறாங்க. அப்போ ராகேஷ் அங்கிள் ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவரும் அவரோட ஒய்ஃபும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபாரின் போயிருப்பாங்க. ஒரு 6 months கழிச்சு தான் வருவாங்க. ஸோ அவர் கால் பண்ண ஜங்கு பேசிகிட்டு இருக்கான். சித்தப்பா. ஓகே. அது இருக்கா? ஓகே. வயன் சார், அது சித்தப்பா ஒன்று கால் எடுக்க சொன்னார். நீ பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சார். வயனை வெளியில் போய்ட்டு ராகேஷ் அங்கிள்கிட்ட பேசுகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, ஜங்குக்கே காணோம். எங்கே போய் தொலைஞ்சான்? இந்த மாதிரி அவுட்டு தேடுறாங்க. கார்கிட்டையும் போய்ட்டு பார்க்குறாங்க, ஆனால் இல்லை. ஐயோ, எங்கே போயிருப்பான்? ஃபைலு வேற என்கிட்ட. கால் பண்ணி பார்க்கலாம். வயன் கால் பண்ணுறாங்க, ஆனால் ஜங்குக்கு ஆன்சரே பண்ணலை. அப்போ தான் புரியுது வேணும்னே அலைய வைக்கணும்னு பார்க்குறானோ அப்படின்ட்டு. ஏன்னா அது தெரியாத கம்பெனியில். ஸோ அதனால ஐயோ, இவன் மட்டும் என் பாஸாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தான், அவனை மிதின்னு மிதித்து துவச்சி காயவே போட்டிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்கே போய் தருவேன்? ஃபைலை கொடுக்கலனாலும் என்ன தான் போட்டு திட்டுவான். ஐயோ அப்படின்ட்டு அங்கே லிஃப்ட்டுக்கிட்ட போய் அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பார். அவர்கிட்ட போய் சார், இங்கே ஒருத்தர் கொஞ்சம் வளர்த்தியாக கையிலெல்லாம் டெட்டோ போட்டு பியர்சிங்லாம் பண்ணியிருப்பார். அவர் எந்த ஃப்ளோர் போனாருன்னு பார்த்தீங்களா? மனசுக்குள்ளே சொல்லுங்கள் சார், அவன் மனுஷன் மாதிரியே இருக்க மாட்டான், அப்படி ஒருத்தனை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டியும் அவரா? நான் பார்த்தேன், ஆனால் எந்த ஃப்ளோர்னு சரியாக நான் நோட் பண்ணலையே. எனக்கு தெரிஞ்சு 5th 6th அந்த மாதிரி ஃப்ளோராக தான் இருக்கும். சரி, ஓகே, தேங்க்ஸ். வயனும் 5th ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இங்கேயே தேடுறாங்க, ஆனால் இல்லவே இல்லை. அங்கே உள்ளவங்க வேற ஒரு மாதிரி பார்க்குறாங்க வயனை. ஏன்னா கம்பெனியில் இதுக்கு வரைக்கும் பார்க்காத ஒரு ஆள் இல்லை. அதனால பார்த்துட்டு அங்கே இல்லாமல் இருக்கவும் ஒருவேளை 6th ஃப்ளோர் போயிருப்பானோ? போய் பார்ப்போம். இப்படி வயனும் அங்கேருந்து அவசர அவசரமாக கிளம்பி லிஃப்ட்டில் 6th ஃப்ளோருக்கு போகிறாங்க. லிஃப்ட்டு திறந்தா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வயனை பார்த்துட்டு, நில்லுங்க, யார் நீங்கள்? கம்பெனி டேகெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி வந்து நிற்கிறான். ஏன்னா 6th ஃப்ளோர் தான் கம்பெனியில் பாஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்கிற ஃப்ளோர். அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. நான் ஜிஎஃப் கம்பெனிலேருந்து வரேன். மிஸ்டர் ஜியோன் சார் இருக்கார்ல, அவரோட செக்ரட்டரி. அவரை தேடிதான். ஓ அப்படியா? ஆமாம் மேம், அவர் இந்த ஃப்ளோர் தான் போனார். ஓகே. எனக்கு எம்டியோட கேபின் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட் திருப்பி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கேபின் இருக்கும், அதான். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். வயனும் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த கேபின் கிளாஸால் தான் ஆகியிருக்கும். ஸோ உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் தெரியும்ல. அப்போ தான் பார்க்குறாங்க ஜங்குக் நல்லா ஹாயாக கெத்தாக உட்காந்துக்கிட்டு மேக்ஸோட நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். இவனையெல்லாம் கடவுளே சும்மாவே விட்டாதீங்க. என்னை இவ்வளோ அலைய விட்டால, அவனை என்னைக்காவது வச்சு செஞ்சிடுங்க கடவுளே. இந்த மாதிரி வயன் புலம்பிக்கிட்டு அந்த கேபினுக்கு வெளியே இருக்கிற சேரில் உட்காராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. பார்த்தாது ஜங்குக் தான். இவன் எல்லாத்தையும் வேணும்னு தான் பண்ணுறான். ஆன்சர் பண்ணி தொலைவும். ஹலோ. பரவாயில்லையே, எப்படியோ கேபினை தேடி பிடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, ஃபைல் எடுத்துகிட்டு உள்ளவா. ஜங்குக்கு இப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். பாவி நல்லாவே இருக்க மாட்டான். இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே வயன் உள்ளே போகிறாங்க. போயிட்டு எல்லாம் முடித்து எல்லாம் சக்ஸஸ் ஆகிருந்துருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் மேக்ஸ். இந்த மாதிரி ஜங்குக் மேக்ஸுக்கு கை கொடுக்க அவனும் ஓகே ஜங்குக், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், கம்பெனி இன்னும் நல்லா ரன் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் பேசி முடித்து அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஜங்குக் அந்த இது சக்ஸஸ் ஆனதில் அப்படியே கெத்தாக கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு மாதிரி ப்ரௌடாக நடந்து போகிறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல, அதில் பாதி பண்ணி கொடுத்தது நான், சொல்லி வேலை. ஓகே காய்ஸ், இந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிச்சத்தை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் இந்த லைக்கு கமெண்ட்டு அதெல்லாம் பண்ணுங்கடா, பண்ணலைன்னு வைங்களேன் நல்ல கனவே வராது, பார்த்துக்கோங்க.
ஸோ சமத்த பண்ணிட்டு போகணுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.